யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நடாத்திய போராட்டத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டிருந்தது. அண்மையில் சாவகச்சேரி நகரசபையால் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது. இதனால் சந்தை தொகுதியில் நிரந்தரமாக கடை நடத்தி 2000ஆம் ஆண்டு யுத்தத்தினால் கடைகள் அழிவடைந்ததினால் வியாபாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த வர்த்தகர்களுக்கு சந்தை தொகுதியில் புதிய கடைகள் கட்டப்படுகின்ற வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளித்து கடைகள் வழங்கப்படும் என நகராட்சி மன்றத்தினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் எனவும் இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது நகராட்சி மன்ற வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவு இயந்திரத்தை போராடியவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு அதை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார். இதனால் அப்பகுதியில் கடும் பதற்றம் ஏற்பட்டது. குறித்த கேள்வி கோரலை உடனடியாக இடைநிறுத்துமாறு கோரி பிரதான நுழைவாயிலை மறித்து போராடிய நிலையில் போராட்டத்தினை தலைமை தாங்கிய முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் குறித்த கேள்வி கோரலால் உள்ளூர் தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்படுவதால் உள்ளூராட்சி வடமாகாண ஆணையாளருடன் கலந்துரையாடி தீர்வினை பெற்றுக்கொள்ளும் வரை குறித்த கோரப்பட்ட கேள்வி அறிவித்தல் பத்திரங்களை உரிய தினத்தில் திறப்பதனை தவிர்த்து அவற்றினை உரை நிலையில் வைக்குமாறு பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரினால் நகரசபை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் நிறைவு பெற்றது. அது 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடைக்கு அவைக்க கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு கால் பண்ணுவோம். நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஒரு மாசமா வந்துட்டு கடை உடைச்சு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். என்னண்டா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொள்றேன். நாங்கள் கேட்கிறேன் எல்லா சாமானும் இருக்கேன். அதை விட கொடுத்த ஒரு தங்கச்சி ரூபாய் இருந்து இங்க சரி இப்ப இதை சொல்லுவோம். சரி உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். 2000 திடீர்னு சொல்லி திடீர்னு என்ன செய்ய மாட்டேன். ஒரு தற்காலிகமா பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும். சொல்லி